ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி சூடான ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாங்க. நேற்று நைட்டே டீப் க்ளீன் பண்ணவாசி கிச்சன் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இல்லைனா காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா பார்த்தோன்னே அதே நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகிடுங்க. நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம டாகில் என்ன பண்ணுறது பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்மளுடைய பாபுஜி அக்வேரியமில் என்னென்ன ஃபிஷ் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குது இன்றைக்கி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் என்னென்ன ஃபிஷ்லாம் வளர்க்குறோம். நம்ம வீட்டில் இப்போதைக்கு கப்பீஸ் இருக்குதுங்க, மாலி இருக்குது, அப்புறம் டெட்ரா இருக்குது, நியான் டெட்ரா இருக்குது. எல்லாம் நம்மளுடைய பாண்டில் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் நம்ம டாக் பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க பேர் சோட்டா. கீழே உட்காண்ட்ருக்கா பார்த்தீங்களா, அவள் குட்டி வால். அவள் பேர் சோட்டி. 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பாங்க எப்போவுமே. இவன் ரொம்ப பாசக்கார பையங்க. இவன் சோட்டி இருக்கா பாருங்க, கண்டுக்கவே மாட்டான். ஆனால் இவன் இருக்கான் பாரு, நம்ம கூடவே இருப்பாங்க பாருங்க. நான் கேட்குறேன், ஷேக்கன் கூட கேட்குறேன், அவள் பாட்டு திருப்பின்னு போகிறான். அப்புறமா நானாக வற்புறுத்ததுக்கப்புறமா காலை தூக்குறான். இப்போ பாருங்கள், காலை தூக்குவான் பாருங்கள். ரொம்ப ஒரு இதுவங்க. நெக்ஸ்ட் நம்ம குட்டி கார்டனுக்கு வந்துடலாம். இது எங்களுடைய சின்ன கார்டன். செம்பருத்தி பூ இன்றைக்கி நல்லா அழகாக பூத்துருக்குதுங்க. நிறையவே பூத்துருக்கு இன்றைக்கி. அதெல்லாம் பறித்து சாமிக்கு போட்டுடலாங்க. சாமிக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் இது எலுமிச்சை கன்றுங்க. இது வச்சு ஆயிடுச்சுங்க, இன்னும் வரல. நெக்ஸ்ட் இது மிளகா செடிங்க. மிளகா செடியில் நல்லா மிளகா காய்ச்சிருக்குதுங்க. மிளகா காய்ச்சிருக்குது, அதெல்லாம் பறிச்சுட்டு போய் விற்கணும். நிறைய மிளகா செடி வச்சுருக்கேன், அதெல்லாம் பறிச்சிட்ருக்கேங்க. இவ்வளோ மிளகா ஆச்சு, இன்னமும் இருந்துச்சு. சரி, நம்ம தேவைப்படும்போது பறிச்சிக்கலாம் சொல்லிட்டு தேவையானது இருக்கா பறிச்சிட்டு 2 செடிலேயே இருந்துச்சுங்க. எல்லாம் பழுத்துருச்சுங்க. சரி, எல்லாத்தையும் பறிச்சிட்டு 3 செடியில் இருந்துச்சு பறிச்சிட்டு, அப்படியே பூவெலாம் பறிச்சிருந்தேங்க. பூவெலாம் பறிச்சிட்டு எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி நிறையவே பூத்துச்சுங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ. என்னால் எட்டுற வரைக்காலம் மட்டும் பறித்தேங்க. மீதி ஒரு 2 பூ விட்டுட்டேன். என்னால் எட்டலை எனக்கு, நான் விட்டுட்டேன். எட்டுற வரைக்கால் மட்டும் பறித்து இன்றைக்கி சாமிக்கு வச்சிடலாம். ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்க, எடுக்க முடியல என்னால். மேலே 8 வரைக்காலம் எடுத்தேன். பூலாம் பறிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குதுங்க. இன்றைக்கி வீட்டை கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணும். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நேற்று கிச்சன் வீடியோ பார்த்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சது, எத்தனை பேருக்கு மோட்டிவேஷன் இருந்தது சொல்லுங்கள். இன்றைக்கி தாங்க நம்மளோட மார்னிங் ரொட்டீனுங்க. காலைல எழுந்திரிச்சி காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டாக்ஸ் கூட விளையாடிட்டு இப்போ நம்ம கார்டனுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்ம வீட்டு பச்சை மிளகா பூ எல்லாமே இருந்ததுங்க. சரி, இதை கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம சாமிக்கு வச்சிடலாங்க. ஒத்தடுக்கு செம்பருத்தி தாங்க நம்ம வீட்டில் பூக்குது. அவ்வளோதாங்க. இதை அப்படியே கொண்டு போயிட்டு சாமிக்கு வச்சிடலாம். நம்ம வீட்டில் கிருஷ்ணர் இருக்கார். நெக்ஸ்ட்டு விநாயகர். நெக்ஸ்ட் ஓம் சக்தி அம்மன். நம்ம வீட்டில் நிறைய சாமி ஃபோட்டோ இருக்குங்க. அப்புறம் குபேரருக்கு வச்சுட்டு
பெருமாளுக்கு வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன், அப்புறம் வந்து ரேணுகம்பாள், அப்புறம் வந்து அந்த இந்த சாமி இருக்கும் பார்த்தீங்களா, மாதா, அந்த சாமி இது இருக்கும். அப்புறம் ஓம் சக்தி அம்மா இருக்கும். கோமாதா ஃபோட்டோ இருக்கும். விநாயகர் இருப்பார். எல்லா ஃபோட்டோவுக்கும் வந்து பாபா சாமியும் இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸாக நம்ம வந்து செய்யறது நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்குங்க. எழுந்திரிச்சு போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இந்தமாரி பூ எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி செய்யறது நமக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு சிம்பிளான வீடியோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாமி ஃபோட்டோக்கெலாம் பூ வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய முருகர் ஃபோட்டோ காமிக்க போகிறேங்க. நம்ம வீட்டில் முருகர் ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக நல்லா இருப்பாருங்க. பார்க்கும்போது அவ்வளோ நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த முருகர் ஃபோட்டோ பார்த்தோன்னே பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி ரொட்டீன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.